அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலேருந்து புவியிலேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. புவியோட மேற்பரப்பு 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்கள், புவியின் பரப்பு எத்தனை சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? 29%. புவியின் பரப்பு நிலத்தால் 29% சூழப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, முதல்நிலை நிலத்திற்கு எடுத்துக்காட்டு பெருங்கடலும் கண்டங்கள். முதல்நிலை நிலத்தோற்றத்திற்கு எடுத்துக்காட்டு பெருங்கடல்கள் மற்றும் கண்டங்கள். அடுத்த வினா பாருங்க, உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? எத்தனைனா மொத்தம் 7 இருக்குது. அதனால பாருங்க, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. அடுத்த வினா பாருங்க, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. அடுத்த வினா, உலகின் மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. அடுத்தது பாருங்க, புவியில் எத்தனை பெருங்கடல்கள் காணப்படுகின்றன? 5. அதனால பாருங்க, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். அடுத்த வினா பாருங்க, மிகப்பெரிய பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். இதே மிக சிறிய பெருங்கடல் எதுனா ஆர்டிக் பெருங்கடல். மிக பெருசு பசிபிக்கு, சின்னது ஆர்டிக். அடுத்து பாருங்க, 2ஆம் நிலை நிலத்தோற்றத்துக்கு எடுத்துக்காட்டு மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளிகள். அடுத்தது, ஆசியாவில் அமைந்த மலைத்தொடர் இமயமலைத்தொடர், வட அமெரிக்காவில் உள்ளது ராக்கி மலைத்தொடர், தென் அமெரிக்காவில் உள்ளது ஆண்டிஸ் மலைத்தொடர். நல்லா பார்த்துங்க, ஆசியாவில் உள்ளது இமயமலைத்தொடர், வட அமெரிக்காவில் உள்ளது ராக்கி மலைத்தொடர், தென் அமெரிக்காவில் உள்ளது ஆண்டிஸ் மலைத்தொடர். 12வது வினா, உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். அடுத்து பாருங்க, உலகிலேயே மிக உயரமான சிகரம் எதுனா எவரெஸ்ட் சிகரம். இது எத்தனை மீட்டர்னா 8848 மீட்டர். அடுத்த வினா, சர்வதேச மலைகள் தினம் என்று டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. அடுத்தது, உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எதுனா திபெத் பீடபூமி. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. அடுத்து பாருங்க, உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? திபெத் பீடபூமி அல்லது பாமீர் முடிச்சு. உலகின் கூரை திபெத் பீடபூமி அல்லது பாமீர் முடிச்சு. 17வது வினா, இந்தியாவில் காணப்படும் கனிமங்கள் நிறைந்த பகுதி எதுனா சோட்டா நாக்பூரி பீடபூமி. இந்தியாவில் காணப்படும் கனிமங்கள் நிறைந்த பகுதி சோட்டா நாக்பூர் பீடபூமி. அடுத்து பாருங்க, தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எந்த பாறைகளால் ஆனது? எரிமலை பாறைகளால். தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது. அடுத்த வினா, புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடல். புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். அடுத்தது, பசிபிக் பெருங்கடலின் வடிவம் முக்கோண வடிவம். பசிபிக் பெருங்கடல் வடிவம் முக்கோண வடிவம். அடுத்து பாருங்க, பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தியின் பெயர் பெரிங் நீர்ச்சந்தி. முக்கியமானது, பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி பெயர் பெரிங் நீர்ச்சந்தி. அடுத்த வினா, நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுவது எது? பசிபிக் பெருங்கடல். இது ஒரு முக்கியமானது, நெருப்பு வலயம்னா பசிபிக் பெருங்கடல். அடுத்த வினா பாருங்க, புவியின் ஆழமான பகுதி எது? மரியானா அகழி. எவ்வளோனா 10,994 மீட்டர் மைனஸ். அடுத்து பாருங்க, பசிபிக் என பெயரிட்டவர் யார்? பெர்டினாண்ட் மெக்கல்லன். பசிபிக் என பெயரிட்டவர் பெர்டினாண்ட் மெக்கல்லன். 25வது வினா, பசிபிக் என்பதன் பொருள் என்ன? அமைதி. பசிபிக்னா அமைதி என்பது பொருள். அடுத்தது, அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் என்ன? எஸ் வடிவம். அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் எஸ் வடிவம். அடுத்தது, அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடல் நீர்ச்சந்தி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடல் நீர்ச்சந்தி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி. அடுத்தது, முக்கியமான என்ன பாருங்க, கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் பெருங்கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல். கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறும் பெருங்கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்த வினா, அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் அகழி எது? மில்வாக்கி அகழி. அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் அகழி மில்வாக்கி அகழி. 30வது வினா, இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி. 31வது வினா, இந்திய பெருங்கடலில் காணப்படும் அகழி எதுனா ஜாவா அகழி. இந்திய பெருங்கடலில் காணப்படும் அகழி ஜாவா அகழி. 32வது வினா,
வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கும் நீர்ச்சந்தி வந்து பாக் நீர்ச்சந்தி. அடுத்த வினா பாருங்க. தென் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி எதுனா தென் சாண்ட்விச் அகழி. தென் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி தென் சாண்ட்விச் அகழி. 34வது வினா. ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான அகழி வந்து யூரேஷியன் தாழ்நிலம். ஆர்டிக் பெருங்கடலோட ஆழமான அகழி யூரேஷியன் தாழ்நிலம். 35வது வினா பாருங்க. 6 டிகிரி கால்வாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திராமுனையையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது. 6 டிகிரி கால்வாய் இந்திராமுனையையும் இந்தோனேஷியாவும் பிரிக்கிறது. அடுத்தது 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிக்காயத்தையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிக்காயத்தையும் பிரிக்கிறது. இதே வந்து 10th சொல்லியிருப்பாங்கன்னா 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் லட்சத்தீவும் சொல்லுவாங்க. இதை வந்து 1973 வந்து பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அடுத்த வினா. 9 டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவையும் மினிக்காயத்தையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவையும் மினிக்காயத்தையும் பிரிக்கிறது. அடுத்தது 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. முக்கியமானது 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது. 39வது வினா பாருங்க. தீவு கண்டம் என அழைக்கப்படுவது எது? ஆஸ்திரேலியா. தீவு கண்டம் ஆஸ்திரேலியா. கடைசி வினா. 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீபகற்பம். 3 பக்கமும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி வந்து தீபகற்பம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலேருந்து புவியிலேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.